ஒண்ணுமே ஆகாது. கன் மெட்டல்ல தயார் பண்ணது. பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. தட்டி கூட காட்டுறேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப பக்காவா அப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இதுல தக்காளி கொட்டிக்கலாம். ஒரு 5 கிலோ வெங்காயம் தாராளமா கொட்டிக்கலாம் சார். அப்படியே 360 டிகிரி நான் ஒத்த விரல்ல சுத்துறேன் பாருங்க. கலக்குறீங்க போங்க. அப்படியே நவுத்திட்டு போய் அப்படி ஒரு ஓரத்துல வச்சிட்டீங்கன்னா போதும். வெங்காயம் தக்காளி எடுக்கணும் அப்படின்னா இத அப்படி ஓபன் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். இத ஓபன் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பக்கமா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிசினஸ் மாப்பிளை சேனல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பாக்ஸ் வருங்க சார். பாக்ஸ்ல பக்காவா உள்ள பேக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். என்னங்க வேணும் இதுக்கு மேல? வணக்கம் மாப்பிள, நான் தான் உங்க பிசினஸ் மாப்பிள. இன்னைக்கு வீடியோ ஒரு போர்ட்டபிளான கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிச்சன்ல வந்து இடத்தையே அடைக்காத ஒரு வெஜிடபிள் கிச்சன் ட்ராலியை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப பக்காவா அப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இதுல கீழே வந்து இந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி கொட்டிக்கலாம். ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் 5 கிலோ தாராளமா நீங்க போட்டுக்கலாம் சார். 5 கிலோ பிடிக்கும் தாராளமா. 5 கிலோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வெஜிடபிள்ஸ் ஒரு இதுல போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் கொட்டி வைக்கிறதுல வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வெங்காயம் தாராளமா கொட்டிக்கலாம் சார் இதுல. அதே மாதிரி இந்த மாதிரி கானு இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணுமோ பூண்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சார், 1 2 3 4 கீழே 5 மொத்தம் வந்து 5 ட்ரே வந்துரும். கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள் கிச்சன் ட்ராலி. கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 வீலோட வந்துரும். அதே மாதிரி மெயினா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே நவுத்திட்டு போய் ஒரு ஓரமா ஒரு ஸ்பேசியஸா அப்படி ஒரு ஓரத்துல வச்சிட்டீங்கன்னா போதும். உள்ள இருக்கிற பொருளே உங்களுக்கு தெரியாதுங்க சார். சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல அப்படி ஒரு ஓரமா வச்சிருக்கோம், இதுல வெங்காயம் தக்காளி எடுக்கணும் அப்படின்னா இத அப்படி ஓபன் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். இத ஓபன் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இத ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பக்கமா எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பேசியஸா இப்படியே எடுத்துக்கலாம். நீங்க பக்காவா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் நீங்க இதுல போட்டு வச்சுக்கலாம். இதுல போட்டு வச்சுட்டு அழகா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நீங்க ஒரு கிச்சன் மேடையில சமைக்கிறீங்க அப்படின்னா இத பக்கத்துல இழுத்து வந்து வச்சுக்கலாம். இழுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு உள்ள இருக்க பொருள் என்னென்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி முடிச்சு ஒரு ஓரமா தள்ளி கொண்டு வச்சிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த இல்லத்தரசிகள்லாம் வீட்ல கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பவுலா தான் நம்ம கொட்டி வச்சிருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கிச்சன் ட்ராலி. இதுல வந்து என்னன்னா காய்கறி எல்லாம் போட்டு வைக்கும்போது வந்து கெட்டு போற வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா கிடையாதுங்க சார். ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து உள்ள ஏர் போறதுக்கான ஹோல்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். ஓ ஓகே ஓகே. அதனால வந்து உள்ள போயிட்டு வரனால உள்ள இருக்க எந்த பொருளுமே நமக்கு வந்து கெட்டு போகாது. குவாலிட்டியாவும் இருக்கும் நமக்கு. நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் 5 கிலோ தாராளமா போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழ எல்லாம் வீல் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஏபிஎஸ் குவாலிட்டில கொடுத்திருக்கோம். நம்ம 360 டிகிரில அங்க பாத்தீங்கன்னா தெரியும் பக்காவா இருக்கும். அப்படியே 360 டிகிரி நான் ஒத்த விரல்ல சுத்துறேன் பாருங்க. பக்காவா அப்படியே சுத்திக்கலாம். நம்ம கலக்குறீங்க போங்க. அருமையா சுத்திக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல இது ஒரு மாடல் நம்ம ஒன்னு கொடுத்திருக்கோம். இது வந்து ஸ்கொயர். இதுலயே சூப்பரா இருக்கும் பாருங்க சார். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க ரவுண்ட் மாடல்லாம் இங்க பாருங்க சார். இங்க பாருங்க ஒண்ணுமே ஆகாது. இது வந்து சார் இது வந்து பிளாஸ்டிக்கே கிடையாது சார். இது வந்து பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது. ஒண்ணு இல்லங்க பாருங்க. இது நீங்க இவ்வளவு தூரம் இருக்குல்ல, அங்க பாருங்க ஒண்ணுமே ஆகாது சார். நீங்க கீழே போடு. இது வந்து பக்காவான கன் மெட்டல்ல தயார் பண்ணது. ஒரிஜினல் கன் மெட்டல் துரு பிடிக்காது. மெயினா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் லைஃப் தரேன் சார். 20 வருஷம் இது என்னோட சொந்த தயாரிப்பு. இந்த குவாலிட்டில தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. அதை விட மெயின் திங்கா இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க இந்த மாதிரி எக்ஸகன் மாடல் வந்து தமிழ்நாட்டிலே யார்ட்டும் கிடையாது. டைமண்ட் ஷேப்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். டைமண்ட் ஷேப் 5 லேயர். கிட்டத்தட்ட இது வந்து 12 கிலோ வெயிட் சார். ரவுண்ட் ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்பேஸ் ஒன்னு தாங்க சார். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் ஒரு அடி வருங்க சார். சரி. இதுலயும் அதே ஒரு அடி தான். ரெண்டுமே ஒரே அடி தான். இது வந்து ஸ்கொயரா இருக்கும், இது ரவுண்டா இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சந்தேகம் வருது. இப்போ என்னன்னா நம்மகிட்ட ரவுண்ட் ஸ்கொயர் டைமண்ட் ஷேப் வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ ரெண்டையுமே ஓபன் பண்ணுங்களே. சோ இத ஓபன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இத ஓபன் பண்ணுங்க. அதையும் ஓபன் பண்ணுங்க. இந்த டைமண்ட் ஷேப்பும் டைமண்ட் ஓபன் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா இதுல வந்து 5 கேஜி பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அதுலயும் 5 கேஜி பிடிக்குமா? தாராளமா பிடிக்கும் சார். பாக்குறதுக்கு சின்னதா இருக்க மாதிரி கண்டிப்பா பிடிக்கும் சார். இது என்ன ரீசன்ங்கறதை நான் உங்களுக்கு சொல்லிறேன். இது வந்து ஒரே ஸ்கொயரா இருக்கு. சரி. இது வந்து அதே ஸ்கொயரை தான் மடிச்சு கொடுத்திருக்கோம். இது டைமண்ட் மாடல்ல இருக்கும். ரெண்டுலயுமே தாராளமா 5 கிலோ நான் கேரண்டியா கொடுக்கிறேன் சார். 5 கிலோ தாராளமா நீங்க போட்டுக்கலாம். கஸ்டமர் எங்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி சார் நீங்க நிறைய கலர்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கறாங்க. இதுல எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலர்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க. இது வந்து பிஸ்தா கிரீன் ரொம்ப சூப்பர் கலர் சார். இது இந்த கலர் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இந்த கலர் வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்ககிட்ட வாங்கி, ஏன்னா உங்களுக்கு நான் அந்த கலர் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதனால இந்த கலர் வேணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட்
பண்ணுங்க, ஒரு 1 வீக் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா தாராளமா இந்த கலர் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க முடியும். Black கலர் நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, அவைலபிலிட்டி எவ்வளவு நேரம் வேணாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுல எனக்கு பர்టిక్యులரா பிடிச்ச ரொம்ப மாடல் சார் இது. வீட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் டாய்ஸ் நிறைய விளையாடுவாங்க, அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் டாய்ஸ் போட்டு வச்சுக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரூல்ஸ் இருக்கு இல்லீங்களா, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே இங்க பாருங்க, நான் தட்டி கூட காட்டுறேன், ஒண்ணுமே ஆகாதுங்க சார், அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். எல்லாமே போட்டுட்டு அழகா க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 4 வீல் வந்துரும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஓரமா தள்ளிட்டு போய் அப்படியே ஒரு ஓரமா வச்சிடலாம். நம்ம எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எங்க வீடியோல எல்லாமே காமிச்சிட்டேன் நான். இந்த குவாலிட்டி இந்த பிரைஸ்ல யாராலுமே கொடுக்க முடியாது சார், சேலஞ்சா கொடுக்குறேன் நான். இதை விட கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னா உங்களை விட குவாலிட்டி கம்மியா இருக்கும். கண்டிப்பா சார், இதை விட குவாலிட்டி சைனா மேக் தான் வரும். எல்லாருமே மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா கிடையாது. இது வந்து என்னோட சொந்த தயாரிப்பு சார். நான் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலேயே முதல்ல இதை நான் தான் சார் வீடியோவே போட்டேன். நான் சேலஞ்சா கொடுக்குறேன் சார். ஏன்னா இந்த வீடியோவை தமிழ்ல நீங்க எடுத்து பாருங்க, என்னோட வீடியோ. ஏன்னா இது நான் தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பக்காவான குவாலிட்டி, இன்ன வரைக்கும் கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. டெமோ எல்லாமே காட்டிட்டீங்க, அவங்க பார்த்திருப்பாங்க. சரி, உங்ககிட்ட இந்த ட்ராலில வந்து என்னென்ன வெரைட்டிஸ் சார் வச்சிருக்கீங்க? சார் மொத்தம் வந்து நம்ம 3 மாடல் கொடுத்திருக்கோம் சார். ஒன்னு வந்து ஸ்கொயர் டைப், ஒன்னு வந்து ரவுண்ட் டைப், இன்னொன்னு வந்து ஹெக்ஸகன் நியூ மாடலா நம்ம கொடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர், 4 லேயர், 5 லேயர். அதே மாதிரி ஸ்கொயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர், 4 லேயர், 5 லேயர். ரவுண்ட்லயும் 3 லேயர், 4 லேயர், 5 லேயர். ஹெக்ஸகன்ல மட்டும் 5 லேயர் மட்டும் தான் சார் வரும். ஏன்னா அதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். நீங்க 5 லேயர்ல என்ன இந்த கலர்ல எது கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் சார். Black and பிஸ்தா கிரீன், ஸ்கொயர் ஆகட்டும், ரவுண்ட் ஆகட்டும், ஹெக்ஸகன் ஆகட்டும், மூணுமே நம்ம கலர் கொடுத்துக்கலாம் சார். என்னென்ன மாடல் இருக்குன்னு சார் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ விலைய கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு சார். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்து வராங்கன்னா என்ன பிரைஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம்? ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி இதே ப்ராடக்ட்ஸ் வச்சு வீடியோ போட்டோம். கண்டிப்பா சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இத மட்டும் தான் நம்ம சொல்லிருப்போம். ஸ்கொயர் ரவுண்ட் சொல்லிருப்போம். இப்போ புதுசா டைமண்ட் எடுத்துட்டு கலர் எடுத்துட்டீங்க. சோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கனால அப்டேட் பண்ணிருக்கனால என்ன பிரைஸ் வந்து கொடுக்கலாம் சார்? சார் நீங்க 10 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன ரேட் கொடுத்தனோ அதே ரேட் தான் சார் இப்பயும். உண்மையாலுமே கண்டிப்பா சார், நான் ரேட் கண்டிப்பா சேஞ்ச் கிடையாது சார். என்ன ரேட் சார் கொடுக்கலாம்? இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 லேயர் வந்து பாத்தீங்கன்னா 2750 சார். சரிங்க. 4 லேயர் வந்து 2950, 5 லேயர் வந்து 3250 ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் இருக்கு சார். இப்போ இந்த ஹெக்ஸகன் மட்டும் 5 லேயர்ல ஒரு 200 ரூபாய் கூட 3450 ரூபாய் தான் சார். இந்த ஹெக்ஸகன் மாடல்ல ஹெக்ஸகன் மட்டும் ஒரு 200 ரூபாய் கூட, அதனால வந்து 3450 சார். இது ஏன் இந்த ரேட் ஒரு 200 ரூபாய் கூடனா இதுல வேஸ்டேஜ் எனக்கு நிறைய போகும் சார், அதனால ஒரு 200 ரூபாய் கூடங்க சார். 10 மாசத்துக்கு முன்னாடி 3250 ரூபாய்க்கு வந்து நாங்க கொடுத்தோம். அதே ரவுண்ட் ஸ்கொயர் 5 லேயர் அதே பிரைஸ்க்கு இப்பவும் தரேன் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா சார், இதுல எந்த மாற்றமும் கிடையாது சார். இது ரேட் இன்க்ரீஸே பண்ணல, அதே ரேட்டுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் மாப்பிளை சேனல்ங்கிறது மெயினா மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம், தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன் சார். ஃப்ரீயாவே ஷிப்பிங் பண்ணி ஃப்ரீ பண்ணி தரேன் சார். அந்த டெலிவரின்னு பார்க்கும்போது போன வீடியோலாம் கேட்டாங்க, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா ட்ராலி வந்து நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி அனுப்புவீங்களா இல்ல அசெம்பிள் ஆகி? இல்ல சார், இது ஃபுல் செட்டுங்க சார். இந்த ஃபுல் செட்ல கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பாக்ஸ் வருங்க சார். பாக்ஸ்ல பக்காவா உள்ள பேக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். இதுல இது அப்படியே உள்ள அங்க உள்ள இந்த பீஸ் அப்படியே இதுல உள்ள இறக்கி உங்க வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு பெரிய பாக்ஸா வருங்க சார். 3 அடி ஹைட் பாக்ஸ்ல தான் நம்ம டெலிவரியே கொடுப்பாங்க சார். ஆமா, கொரியர் மூலமா STR ப்ரொபஷனல் கொரியர்ல கொண்டாந்து வீட்லயே டெலிவரி கொடுத்துருவாங்க சார். அது நம்ம சேனல்ல இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம் சார். என்னங்க வேணும் இதுக்கு மேல? கண்டிப்பா புக் பண்ணி விடுங்க சார். டெலிவரின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்களா? வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க சார். அதாவது என்னன்னா ஒரு அவுட்டரா இருக்குது, ஒரு வில்லேஜா இருக்குன்னா கால் பண்ணுவாங்க, நம்ம இந்த பக்கத்து நியர்பை ஏரியால வாங்கிக்கலாம். நீங்க சிட்டிக்குள்ள இருந்தா கட்டாயம் உங்களுக்கு வீட்ல டெலிவரி கண்டிப்பா கொடுத்துருவாங்க சார். டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணா சார், டைரக்டா வர்ற மாதிரி இருந்தா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆபீஸ் இருக்கு சார். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் செல்வ நகர்ங்கிற ஏரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ராமானுஜ நகர்ல இருக்கு. நேர்ல கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க, உங்களோட குவாலிட்டியை பாருங்க. என்னோட ஷாப் இருக்கு, கிட்டத்தட்ட 12 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்னோட நம்பர் சார் கீழே கொடுத்திருப்பாரு, அதுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்போம் சார். கண்டிப்பா. சோ அதனால வந்து என்னன்னா மறக்காம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல அவர் போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுவாரு. ஈஸியா நீங்க வந்து பாத்துக்கலாம், ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். சோ நல்ல முறையில வந்து பண்ணி கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.